அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 90வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமிலிஷ் ஷைத்தானி ஃபஸ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கையாளர்களே, நிச்சயமாக மது, சூது, சிலைகள், ஜோசிய அம்புகள் ஷைத்தானுடைய செயல்களில் உள்ள அருவருக்கத்தக்கவையாகும். ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இவற்றை விட்டு விலகுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பஅதாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத்தி ஃபஹல் அன்தும் முன்தஹூன். நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் மதுவினாலும் சூதாட்டத்தினாலும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணுவதையும் அல்லாஹுவின் ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுப்பதையும் தான். ஆகவே நீங்கள் அவற்றிலிருந்து விலகுபவர்களா? வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல வஹ்தரு ஃபஇன் தவல்லைதும் ஃபஅலமூ அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள், தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், பாவங்களை விட்டு விலகி எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அறிவுரையை புறக்கணித்து திரும்பினால் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது தான் நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஜுனாஹுன் ஃபீமா தஈமு இதா மத்தகௌ வ ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சும்மத்தகௌ வ ஆமனு சும்மத்தகௌ வ அஹ்ஸனு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்தவர்கள் மீது குற்றமில்லை. தடுக்கப்பட்ட உணவை தடை வருவதற்கு முன்பு அவர்கள் புசித்ததில், தடைக்கு பின்பு அதிலிருந்து அவர்கள் விலகி நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து பிறகு அல்லாஹுவை அஞ்சி, நம்பிக்கை கொண்டு பிறகு அல்லாஹுவை அஞ்சி பிறருக்கும் நல்லறம் செய்தால் தடுக்கப்பட்டவற்றை அவர்கள் முன்பு புசித்தது மன்னிக்கப்படும். அல்லாஹ் நல்லறம் புரிந்தோரை நேசிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ் ஸைதி தனாலுஹு ஐதீக்கும் வரிமாஹுக்கும் லியஅலமல்லாஹு மன் யஹாஃபுஹு பில் கைப் ஃபமன் இக்ததா பஅத தாலிக ஃபலஹு அதாபுன் அலீம். நம்பிக்கையாளர்களே,
மறைவில் தன்னை பயப்படுபவரை அல்லாஹ் அறிவதற்காக நீங்கள் இஹ்ராமில் இருக்கும்போது வேட்டைகளில் உங்கள் கரங்களும் உங்கள் ஈட்டிகளும் அடைந்து விடுகின்ற சில வேட்டைகளை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். இதற்கு பின்பு எவர் அல்லாஹ்வின் கட்டளையை மீறினாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்துலூ ஸைத வ அன்தும் ஹுரும் வமன் கதலஹு மின்கும் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉம் மித்லு மா கதல மினன் நஅமி யஹ்குமு பிஹ் தவா அத்லிம் மின்கும் ஹதியம் பாலிகல் கஅபதி அவ் கஃபாரா தஆமு மசாகீன அவ் அத்லு தாலிக சியாமல் லியதுக வபால அம்ரிஹ் அஃபல்லாஹு அம்மா சலஃப வமன் ஆத ஃபயன்தகிமுல்லாஹு மின்ஹு வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஹ்ராம் உடையவர்களாக இருக்கும்போது வேட்டை பிராணிகளை கொல்லாதீர்கள். உங்களில் எவர் அதை வேண்டுமென்றே கொன்றாரோ ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் தான் கொன்றதற்கு ஒப்பானதை பரிகாரமாக கொடுப்பதுதான் அவரது தண்டனையாகும். உங்களில் நேர்மையான இருவர் அதற்கு தீர்ப்பளிப்பர். காபாவை அடைகிற பலியாக அது இருக்க வேண்டும், அல்லது அதன் மதிப்பின் அளவிற்கு ஏழைகளுக்கு உணவளிப்பது பரிகாரமாகும், அல்லது உணவளிக்க வசதியில்லாதவன் நோன்பால் அதற்கு சமமானது நோற்க வேண்டும். இது அவன் தன் செயலின் கெட்ட முடிவை அனுபவிப்பதற்காக ஆகும். முன் நடந்தவற்றை அல்லாஹ் மன்னித்தான். எவர் குற்றத்தின் பக்கம் மீண்டாரோ அல்லாஹ் அவரை தண்டிப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், தண்டிப்பவன் ஆவான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.